யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதர்ன் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 10 லட்சத்தை கடந்தது சுற்றுலா பயணிகளின் வருகை. ஹிருணிகா தொடர்பில் நீதிமன்றம் அளித்த உத்தரவு. ஞானசார தேரருக்கு விடுதலை, விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயண தடை. கிளப் வசந்த படுகொலை, பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் சந்தேக நபர்கள் நீதிமன்றில். எரிபொருள் விலை குறையும் வாய்ப்பு, ஜனாதிபதி ரணில் வெளியிட்ட தகவல். யாழில் இளம் குடும்பஸ்தர் மீது வாழ்வெட்டு தாக்குதல். புலம்பெயர்ந்தவர்களால் தலை நிமிர்ந்து நிற்கும் இலங்கை, அமைச்சர் புகழாரம். தொடர்வன விரிவான செய்திகள். இந்த வருடம் ஜனவரி 1 முதல் ஜூலை மாதம் 18 வரை நாட்டிற்கு 10 லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இது குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரித்தானியா, சீனா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி ஜூலை மாதம் முதல் வாரத்தில் 43,083 பேரும், இரண்டாம் வாரத்தில் 42,343 பேரும், மூன்றாவது வாரத்தின் முதல் 4 நாட்களில் 23,967 பேரும் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை ஜூலை மாதம் 3வது வாரத்தின் முதல் 4 நாட்களில் 23,967 பேர் வருகை தந்துள்ளனர். ஜூலை 18 வரையான காலப்பகுதியில் 27,574 இந்திய சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இது நாட்டிற்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் வருகையில் 25.2% என்பதும் குறிப்பிடத்தக்கது. 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா இந்த உத்தரவை வழங்கியுள்ளார். 2015 ஆண்டு இளைஞரொருவர் கடத்தப்பட்ட வழக்கில் 3 வருட கடூழிய சிறை தண்டனை ஹிருணிகாவிற்கு விதிக்கப்பட்டது. இளைஞரை கடத்தி சதி செய்தல் மற்றும் உதவி செய்தல், அச்சுறுத்தல், தாக்குதல் மற்றும் மிரட்டல் உட்பட 18 குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் குற்றவாளியாக காணப்பட்டார். கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட 3 வருட சிறை தண்டனை மற்றும் தண்டனையை எதிர்த்து ஹிருணிகா பிரேமச்சந்திர மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் வணக்கத்திற்குரிய கலகொட அத்தி ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் அண்மையில் வழங்கிய உத்தரவுக்கு அமைய கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படவேந்தி இன்று காலை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதேவேளை கடந்த ஜூலை யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதர்ன் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். பேரில் ஞானசார தேரருக்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இதன்படி தேரரை 50,000 ரூபா பிணையிலும் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையிலும் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஞானசார தேரருக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்ததுடன் இது தொடர்பில் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார். மார்ச் 28 ஞானசார தேரருக்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனையும் ரூபாய் 1 லட்சம் தண்டப்பணமும் செலுத்துமாறும் கொழும்பு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. குரகல பௌத்த மடாலயத்தில் கூட்டப்பட்ட 2016 ஊடக சந்திப்பின் போது தேசிய மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு சேதம் விளைவிக்கும் வகையில் இஸ்லாத்திற்கு எதிராக அவதூறான கருத்துக்களை வெளியிடப்பட்டன. குற்றவியல் சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளில் தேரரை குற்றவாளி என நீதிபதி தீர்ப்பளித்தார். அதன்படி குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒவ்வொரு குற்றப்பத்திரிகைக்கும் 2 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் தலா 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டதுடன் 2 தண்டனைகளையும் தனித்தனியாக அனுபவிக்கவும் உத்தரவிட்டார். அபராத தொகையை செலுத்த தவறினால் ஞானசார தேரரின் சிறை தண்டனையை மேலும் 2 வருடங்கள் நீடிக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஞானசார தேரருக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ள குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தீர்ப்பை வழங்கிய நீதிபதி குறித்த அறிக்கை தற்செயலானது அல்ல, வேண்டுமென்றே செய்யப்பட்டது என்பது விசாரணையின் போது தெரியவந்துள்ளது. இவ்வாறான அறிக்கைகள் நாட்டில் மத நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் சீர்குலைப்பதாக சுட்டிக்காட்டிய நீதிபதி
நீதிபதி சமய நல்லிணக்கத்தை பேணுவதற்கு பொறுப்பேற்றுள்ள ஒரு மத தலைவர் என்ற ரீதியில் குற்றம் சாட்டப்பட்டவர் தனது பொறுப்பை நிறைவேற்ற தவறிவிட்டார் என்று வலியுறுத்தினார். மேலும் தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய அனுமதித்துள்ள நீதிபதி ஞானசார தேரருக்கு தீர்ப்பை வழங்கும்போது தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. கிளப் வசந்த என்ற சுரேந்திர வசந்த பெரேராவின் கொலை சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பச்சை குத்தும் நிலைய உரிமையாளர் உள்ளிட்ட 7 பேர் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இன்று கடுவல நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 8ஆம் தேதி அத்துரிகிரியவில் வைத்து கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா உட்பட 2 சுட்டுக்கொலை செய்யப்பட்டனர். அத்துடன் குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது பாடகியொருவர் உள்ளிட்ட 4 படுகாயமடைந்திருந்தனர். சம்பவத்தில் காயமடைந்தவர்களில் கிளப் வசந்தவியின் மனைவியும் அடங்குவார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் மேற்கொண்ட காவல்துறையினர் 7 சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சில செலவுகளை நீக்குவதன் மூலம் எரிபொருள் விலையை மேலும் குறைக்க வாய்ப்பு உள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் சந்தையின் எரிபொருளுக்கமைய எமது எரிபொருள் விலையும் சீரமைத்துக் கொள்ள வேண்டியது என்றும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், கடந்த காலத்தில் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது. பொருளாதார வீழ்ச்சியுடன் சிறுவர் வர்த்தகங்கள் உட்பட அனைத்து வர்த்தகங்களும் வீழ்ச்சி கண்டன. அனைத்து நுண்தொழில்துறைக்கும் முற்றிலும் நட்டமடைந்தன. வங்கி கட்டமைப்பும் பாதிப்புக்குள்ளானது. எனவே அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பின்னர் ஸ்திரத்தன்மையை உருவாக்கி சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வங்குரோத்து நிலையிலிருந்து மீள்வதற்காக செயற்படுவதே எமது முதல் பொறுப்பாக அமைந்தது. அச்சந்தர்ப்பத்தில் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒரு வேலை திட்டத்திற்கு செல்லுமாறு எமக்கு கடன் வழங்கிய அனைத்து நாடுகளும் கேட்டுக்கொண்டன. அப்போது உடன்பாடு ஏற்பட்டு அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ளலாம் எனவும் தெரிவித்தன. உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர்களுடன் உடன்படிக்கையை எட்டிய பின்னர் அந்த கட்டமைப்புடன் செயற்படலாம் என்று தனியார் கடன் வழங்குநர்களும் எம்மிடம் தெரிவித்தனர். சில செலவுகளை நீக்குவதன் மூலம் எரிபொருள் விலையை மேலும் குறைக்க வாய்ப்பு உள்ளது. பலசக்தி விலைகளிலும் இதுவே நடைபெறுகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் வீதியால் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளம் குடும்பஸ்தர் மீது வாழ்வெட்டு குழுவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை வட்டுக்கோட்டை காவல் பிரிவிற்குட்பட்ட அராலி மத்தி பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது 28 வயது இளைஞன் மீதும் அவரது மோட்டார் சைக்கிள் மீதும் வாள்களாலும் இரும்பு கம்பிகளாலும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், அராலி மத்திய குழுக்கன் குள வீதியால் சென்ற இளம் குடும்பஸ்தரை முச்சக்கர வண்டியில் வந்த 4 பேர் கொண்ட கும்பலொன்று மறித்து அவர் மீது வாளால் வீசியது. இதன்போது அவர் விலத்திய நிலையில் குறித்த வெட்டு அவரது மோட்டார் சைக்கிள் மீது சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் அந்த குழு அவரது மோட்டார் சைக்கிள் மீது கம்பிகளாலும் வாளாலும் தாக்குதல் நடத்திவிட்டு சென்றது. இவ்வாறு சென்ற குறித்த கும்பல் அராலி மத்திய பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞரை மறைத்து தாக்குதல் நடத்தியது. இதன்போது குறித்த இளைஞரின் கையில் வாள்வெட்டு காயமும் உடலில் அடிகாயமும் ஏற்பட்டது. இந்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்திற்கு சென்று அங்கு இது குறித்து தெரியப்படுத்திவிட்டு, குறித்த கும்பல் ஊரை விட்டு இன்னமும் வெளியேறவில்லை, நீங்கள் வந்தால் அவர்களை கைது செய்யலாம் என தெரிவித்தும் காவல்துறையினர் அசண்டையீனமாக செயல்பட்டு அவர்களை வெளியேற்றியிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பின்னர் குறித்த இளைஞன் 107 என்ற அவசர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு இது குறித்து தெரியப்படுத்திய பின்னரே காவல்துறையினர் இது குறித்து விசாரணை செய்துவிட்டு சம்பவ இடத்திற்கு சென்றதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட இருவரும் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை ஒரு நாடாக காலூன்றி நிற்க வெளிநாட்டு ஊழியர்கள் பெரும் பங்காற்றியுள்ளனர் என
தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசு நாணயக்கார தெரிவித்துள்ளார். குருநாகல் சத்தியவாதி விளையாட்டரங்கில் நேற்று இடம்பெற்ற விகமணிகர ஷர நிகழ்ச்சியின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் மனுசு நாணயக்கார மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்படி வெளிநாட்டு ஊழியர்கள் 2019 ஆண்டில் இலங்கைக்கு 6.1 பில்லியன் டாலர்களை அனுப்பியுள்ளதாக கூறிய அவர், அது 2022 ஆண்டில் 3 பில்லியன் டாலர்களாக குறைந்து போனதாகவும் கூறியுள்ளார். அந்த வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டத்திற்கு வலுச்சேர்க்க இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 12 பில்லியன் டாலர்களை வெளிநாட்டு தொழிலாளர்கள் இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், சில அரசியல் தலைவர்கள் டாலர்களை அனுப்ப வேண்டாம் என்று கூறி நாட்டின் அரசியல் நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்த முயன்றனர். ஆனால் வெளிநாட்டு தொழிலாளர் அவ்வகையான அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த பொருளாதார வேலை திட்டத்தினால் வெளிநாட்டு ஊழியர்கள் இந்த நாட்டுக்கு பணம் அனுப்ப ஆரம்பித்துள்ளனர். அதன்படி நாட்டின் அடிப்படை தேவைகளுக்கு தேவையான அந்நிய செலாவணியை அரசாங்கம் ஈட்டிக் கொண்டுள்ளது. இன்றும் புலம்பெயர் தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் வேலை திட்டமே முன்னெடுக்கப்படுகின்றது. அதன்படி புலம்பெயர் தொழிலாளர்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி. யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதர்ன் யூனியில் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்.